ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது. என்னன்னா, இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அது வந்து சிங்கிளாக இருக்கலாம், இல்லை பேரண்ட் கூட இருக்கிற ஃபோட்டோவாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் கலர் ஃபோட்டோவாக மாடிஃபை பண்ணணும்னா, ஸோ ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவை நீங்கள் போய் அங்கே கலர் ஃபோட்டோவை மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுவீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லை வேற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கலர் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே நம்ம அப்ளை பண்ணி வாங்குவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்ணாமல் உங்களுடைய மொபைலில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த கலர் ஃபோட்டோவை ஒரே செகண்டில் நம்ம மாற்ற முடியும். அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி கலர் ஃபோட்டோவை மாற்றுறது அப்படின்னா, நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய பர்மிஷனே இல்லாமல் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு நம்ம ஜெமினி அப்ளிகேஷன் ஒன்னே போதும். ஸோ நம்ம ஜெமினி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஜெமினி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த கிரியேட் இமேஜ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கேலரியை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓல்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி டன்னுங்கிறத கொடுத்துக்குங்க. இது அப்ளை ஆயிரும். இது அப்ளை ஆனதுக்கு அப்புறமா லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ராம்ப்டை உள்ள போடுறேன். உள்ள போட்டு ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு உங்களுக்கு ஒரு கலர் இமேஜ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை இந்த கலர் ஃபோட்டோவோ இந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இந்த கலர் ஃபோட்டோவுக்கு உண்டான ப்ராம்ப்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி உங்களுடைய மொபைலில் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.